ஒருவருக்கு அவகாசம் தருகிறானோ அவருக்கு அல்லாஹ் அவகாசம் தருகிறான் என்று எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் வட்டிக்கு போய் கடன் கேட்பான், கடனா கொடுங்க, எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுங்க, கடவுள்கிட்ட அந்த நன்மை எதிர்பார்த்து கொடுங்க, உங்களுடைய எதிர்கால மறுமை வாழ்க்கைக்காக கொடுங்க. அவனுடைய கஷ்டத்தை வச்சு நீங்க சுரண்டாதீங்க, அவனுடைய வறுமையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாதீங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வட்டியை இஸ்லாம் வந்து எதிர்க்குது. நீங்க எல்லாரும் செய்யறதுனால நல்லது மாதிரி உங்களுக்கு தெரியுது. வட்டி இல்லாத சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியாவோட போட்டி போறானே இல்லையா? சீனாவோட வட்டி கிடையாது, அரபு நாடுகள்ல வட்டி கிடையாது. வட்டி இல்லாத இயங்க முடியாதா? வட்டி இல்லாத 2 நாடும் நல்லா தான் இருக்கிறான். இன்னைக்கு சீனாவுடைய பொருள்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள குவிஞ்சு நம்ம ஆளுக்கு லபோதி போய் அடிச்சுக்கிறோம். நேபாளம் வழியா வருது, இவன் 150 ரூபாங்கிறான், இதை சீனாக்காரன் 27 எடுத்துட்டு போயிடறான். இன்னைக்கு சீனா பொருள் உள்ள வந்துட்டே இல்லையா நேபாளம் வழியா? அவன் எவ்வளவு வட்டி இல்லாம எவ்வளவு தன்னிறைவா இருக்கிறான். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வட்டி கிடையாது, இஸ்லாமிய நாடுகள்ல வட்டி கிடையாது. என்ன கட்டு போயிட்டாங்க? சவுதி அரேபியா உலகத்துல பெரிய பணக்கார நாடா இல்லையா? வட்டி வாங்கக்கூடிய நம்ம நாட்டுல ரூபாய்க்கு 6 காசு மதிப்பா போச்சு. அவன் என்ன ரூபாய்க்கு 300 ரூபாய் மதிப்புங்கிறான். அவன் எங்க போயிட்டு இருக்கிறான் அவன்? அதனால வட்டி நீங்க எந்த காலம் ஆதரிக்காதீங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். சார் வட்டி அதான் சரி, நீங்க சொன்ன வரைக்கும் நன்றி சார். அடுத்து நான் இப்ப கேட்க போறது, ஏழைங்க வந்து சேமிக்கிறாங்க, அந்த சேமிப்பு வேண்டான்னு சொல்றது அது சிறந்ததா? சேமிப்பு என்பதை நம்ம ஊக்குவிக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னுடைய சந்ததிகளை கையேந்துபவர்களாக விட்டு கேசட்டா, உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது சிறந்தது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன அறிவுரை. எப்ப கையேந்திர வர சேமிப்பு இல்லாட்டி தான் வரும். எதிர்காலத்துக்கு ஒருவன் சேமித்து வைக்கல என்று சொன்னா அவன் கையேந்தக்கூடிய நிலையில் தான் விட்டு செல்வான். அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம ஒரு கணிசமானதை சேமித்து வைங்க. வட்டிக்கு போற இடத்துல சேமிக்க வச்சு விடாதீங்க, நீங்க சேமிச்சு வைங்க என்பதை வந்து நாங்க வலியுறுத்துறோம். இப்ப நீங்க சொன்னதுக்காக வேண்டி இப்பவே அறிவுரையா சொல்லிடுறேன், எல்லாத்தையும் திண்டு விடாதீங்கம்மா, கொஞ்சம் கணிசமா சேருங்க. தேவைக்கு அதிகமா ஒரு பைசா கூட செலவு பண்ணாதீங்க, மிச்சத்தை எல்லாம் சேமிச்சு வைங்க. அது இஸ்லாம் வந்து தப்புன்னு சொல்லல, எவ்வளவு சேமிச்சு வைக்கலாம். எனது பெயர் கே. சபா, திருவாலபுத்தூர். தாங்களது அரிய முயற்சிக்கு இந்த கூட்டத்தின் சார்பில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என்று சிந்திக்காமல் மனிதநேயம் ஒரு இனிய மார்க்கம் என்று பரவலாக சிந்தித்தால் என்ன? மேலும் நாம் உடை மற்றும் கலாச்சார ரீதியில் இன்றும் பழங்காலத்திலிருந்து வேறுபட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதனை களைய நாம் நடவடிக்கை எடுக்க கூடாதா? ரெண்டாவது சொன்னீங்க, இன்னும் உடை பழக்க வழக்கங்கள். ஓ சரி சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். சரி, சகோதரர் பேர் என்ன சொன்னீங்க? சபா. சபா சகோதரர் சபா, திருவாலப்புத்தூரை சேர்ந்த சபா அவர்கள் சபைக்கு ஏற்ற நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இது இஸ்லாம் இனிய மார்க்கம் வைக்கிறதுக்கு பதிலா மனிதநேயம் ஒரு இனிய மார்க்கம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இது நீ நடத்தலாமே, அது என்ன இஸ்லாம் இனிய மார்க்கம் நீங்க நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்விதான். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோன்னு, எது நமக்கு தெரியுமோ அதைத்தான் நம்ம பேசணும், எது நமக்கு தெரியாதோ அதை பற்றி பேசக்கூடாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து இஸ்லாமை பற்றி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு சப்ஜெக்ட்ல நான் நுழைஞ்சு இதை செய்யறேன். சகோதரர் செஞ்சு தேவைதான், மனிதநேயம் தான் வேண்டும்னு ஒரு அரங்கு போட்டு அது பற்றி எல்லா தரப்பையும் பேசி கூப்பிடக்கூடிய நிகழ்ச்சிகளை செஞ்சா அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மற்ற செய்திகள்லாம் எனக்கு தெரியாது. இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள விஷயங்களை ஏதோ என்னால என்ற அளவுக்கு நான் படிச்சு வச்சிருக்கிறேன். அதனாலதான் இதை செய்யறமே தவிர வேற ஒரு குறுகிய எண்ணத்துல செய்யல. நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய முன்னுரையில சொன்ன இது மாதிரி இந்து சகோதரர்கள் நடத்த வேண்டும், எங்களோட கூப்பிட வேண்டும், எங்க சகோதரர்களை கேள்வி சொல்ல வேண்டும், அதுல நீங்க புண்படாம இருந்து நீங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டும், நீங்கள் கேள்வி கேட்கும்போது நாங்கள் புண்படாம இருந்து அதை வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அதை நான் ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய முன்னுரையிலே நான் நினைச்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். வேற ஒரு கெட்ட நோக்கமெல்லாம் கிடையாது, நமக்கு தெரியாது அவ்வளவுதான். மற்ற எல்லா மதத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சாதான் இந்து மதத்து மனித நேயத்தை பேசினா சொல்ல தெரியுமா? இருக்கலாம், எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ மதத்தினுடைய மனித நேயத்தை பத்தி என்னை பேசுனா நீங்க எந்திரிச்சு கேட்பீங்க. நான் பொதுவா போட்டேன்னு வைங்க, பைபிளில் மனித நேயத்தை பத்தி என்ன சொல்லணும் ஒருத்தர் கேட்பாரு, நான் திருதுன்னு முழிப்பேன். அப்புறம் கீதையில மனித நேயத்தை பத்தி என்ன சொல்லி ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி. அப்ப எனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு நோக்கமே தவிர வேற ஒரு குறுகிய நோக்கம் இதுக்கு கிடையாது, விளங்கிக்கிறேன்.
அதெல்லாம் கேள்வி கேள்வி முக்கியமானது. சொல்லிவிட்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எல்லாத்துலயும் ஏன் தனியா இருக்கிறீங்க? என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உடையில, நடையில, பாவனையில எல்லாத்துலயும் தனியா இருக்கிறீங்களே, அது என்னத்துக்காக அப்படின்னு கேட்கிறாரு. இது அவர் விவரிச்சு கேட்கல. இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. கோலத்துல இருந்து பேர் வரைக்கும் கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு இடைவெளி மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் ராமர், முத்துசாமி, கந்தசாமி, அழகன் அப்படின்லாம் பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அப்துல் காதர், இப்ராஹிம், ஏதோ ஒரு நாட்டினுடைய பேரை சூட்டுறாங்களே, இதே இந்த ஆளுக்கு தனியா போறாங்க. நம்மள மாதிரி வைக்க வேண்டியதானே? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் அதுக்கு அர்த்தம் தெரிகிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பேர் வைக்கிறோம். அதுல பிரிஞ்சு போறீங்க. நாங்கெல்லாம் சும்மா உட்காந்து தொப்பி போட்டு வந்து நின்று இருக்கிறீங்க. தனி ட்ரெஸ் உங்களுக்கு உண்டாக்கிறீங்க. நாங்கெல்லாம் ஃபுல் சேவ் பண்ணா நீங்க தாடி வச்சுட்டு வர்றீங்க. என்ன எல்லாத்துக்கும் நாங்க பேண்ட் போட்டா நீங்க வேட்டி கொடுத்துட்டு கைலி கொடுத்துறீங்க. எல்லாத்துலயும் ஏட்டிக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல தான் அவர் இந்த கேள்வி கேட்கிறாரு. இல்லைங்களா? சரி, இதுல ஒண்ணுக்கா வருவோம். இது எல்லாத்தையும் சொல்லணும். அவரு அந்த அர்த்தம் கேட்ட நோக்கம் அதான் நோக்கமா வேறையா? இதானா? சரி, இதைத்தான் கேட்டிருக்காரு அவர். ஏன்னா அவர் விவரமா கேட்டா நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரணுங்க. இப்ப நாங்க பேர் வைக்கிறோம்ல, நாங்க அப்துல் காதர், பாத்திமா, ஆயிஷா, இப்ராஹிம் இப்படி பேரை வைக்கிறோம். எப்படி வைக்க மாட்டேங்கிறோம்? கந்தசாமி, முருகன், ராஜா அப்படி இப்படின்னு பேர் வைக்க மாட்டேங்கிறோம். இதை நம்ம என்னன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க? மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க இந்த அரபியில தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் மொழியை வெறுக்கிறாங்க. நம்ம தாய்நாட்டில் பிறந்துக்கிட்டு தமிழ் மொழியில பேர் வைக்காம இருக்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரியா தமிழை அலட்சியப்படுத்தணும்? ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, சகட்டு மேனிக்கு எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதை புறக்கணிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்க எல்லாத்துலயும் ஒதுங்கி விலகி போற மாதிரி ஒரு தோற்றம் இதுல ஏற்படுது. அதனால பெயரை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு முதல் விளங்கிக்கிறங்க. அப்புறம் இதுக்குள்ள காரணத்தை சொல்றேன். அரபு மொழியில பேர் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு உத்தரவு போடவே இல்லை. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் உங்களுடைய பெயர்களை அரபு மொழியிலே சூட்டிக் கொள்ளுங்கள் சொல்லப்படவே இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அரபு மொழியிலே பெயர் சூட்டுங்கள் என்று எங்களுக்கு சொன்னதே இல்லை. இன்னும் சொன்னார்கள், உங்களுடைய கடைசி உரை நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேருரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. சொல்ல வேண்டியதை எல்லாம் ஜூஸ் பிழிந்து சாராக சொன்னார்கள். அதுல பிரகடனம் செய்தார்கள், அரபு மொழி பேசக்கூடிய யாருக்கும் வேற மொழி பேசுகிற எவரை விடவும் முனையளவும் சிறப்பு இல்லை. என்னுடைய தாய்மொழி அரபி பேசுற காரணத்தினால அவருக்கு மற்ற மொழியை விட எந்த சிறப்பும் கிடையாது. மொழியின் அடிப்படையில் யாரும் யாரை விட உயர்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்ணாங்க. அதனால அரபு மொழியில பேர் வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் சட்டமோ உத்தரவோ அல்லது அறிவுரையோ அல்லது விரும்பத்தக்க ஒரு வழிமுறையோ அல்ல என்பதை முதலில் நீங்க உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். இரண்டாவது, நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மகன் இறந்து போயிட்டார், குழந்தையிலே. அவர் இப்ராஹிம் அவருடைய பெயர். இந்த இப்ராஹிம் நபிகள் நாயகம் மகனுக்கு பேர் வச்சாங்களே, அந்த இப்ராஹிம்ங்கிறது அரபு மொழி இல்லை, அதை விளங்கிக்கிறங்க. நபிகள் நாயகனுடைய மகனுக்கு பேர் வச்சாங்களே இப்ராஹிம்னு, அதுவே அரபு மொழி இல்லை. இப்ராஹிம் ஆபிரகாம் ஒருத்தர் வாழ்ந்தார். அவரு அந்த அரமாய்க்குங்கிற மொழி பேசினவர். அந்த மொழியில இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தமோ தெரியல. நபிகள் நாயகன் பண்ணாங்க, அந்த நல்ல மனிதரை நினைவு கூறும் விதமாக தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்களே தவிர அரபு மொழியில் தான் வைக்கணும்னு சொல்லவே இல்லை. இது போக நீங்கள் இந்தோனேசியாவுக்கு போனீங்கன்னா சுகர்னோலாம் பேர் இருக்குது, மேகவதி, இதுல அரபியா? அரபி கிடையாது. சுகர்னோங்கிறது அரபி இல்ல, சுகர்னோங்கிற அரபி இல்ல. பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா வேனசி இருக்கிறாங்க, அது அரபியா? அவங்க தாய் பாஷை உருது. உருது வேற அரபி வேற, நீங்க விளங்கிக்கணும். பாகிஸ்தான்ல பேசுறது உருது, நபிகள் நாயகம் பேசுறது அரபி. உருது மொழி தோன்றி 400-500 வருஷம் தான் வருது. அரபு மொழி 10,000 வருஷத்துக்கு முந்தி தமிழ் மாதிரி பழைய மொழி. அதனால வேனசீருங்கிறது என்ன, அது அரபு மொழி இல்ல. புத்தோண்டாங்களே, அது அரபியா? அது அரபு மொழி கிடையாது. அப்ப இதுல எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, அரபு மொழியில் பெயர் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு எந்த கட்டளையும் இடல. தமிழ்ல கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆதி காலத்துல தமிழகத்துல இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் பொழுது அவங்க ஒரு சங்கடத்தை சந்திச்சாங்க. என்ன சங்கடம்? அவங்க உண்டாக்குன வழிமுறை இது. தமிழகத்தை சேர்ந்த எங்கள் முன்னோர்கள் உண்டாக்குன ஒரு வழிமுறையை தவிர மார்க்கத்தினுடைய சட்டம் கிடையாது. என்ன வழிமுறை என்று கேட்டா, ஒருத்தர் செட்டியார் சமுதாயத்தில் இருந்து முஸ்லீம் ஆவார். முஸ்லீம் ஆன உடனே அவர் பேரு ஏதோ ஒரு ராமசாமி வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு,
ராமசாமிங்கிறவர் முஸ்லீம் ஆகுறாரு. அவர் ராமசாமியா தொடர்ந்தாருன்னு வைங்க, என்ன செட்டியார்வாள் சோமார்களான்னு கேட்டாங்க. அவங்க அந்த ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக நீங்க எடுத்து பாருங்க. பேரை சொன்னவன அப்துல் காதர்னு சொன்னா நீங்க என்ன சாதின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேர் ராமசாமி நீங்க வைங்களேன், நீங்க என்ன சாதி நேர கேட்காட்டா கூட அத்தாட்ட விசாரிக்கிறது, எந்த விசாரிக்கிறேன் செட்டியார் நம்ம கேட்கறாங்க. ராமசாமின்னு சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிடறான், நம்ம சாதி என்னன்னு ஏட்டு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றான். அதுக்கு பிறகு நம்மகிட்ட பழக்கமா வச்சுக்கிற பாக்குறான். ஒரு இப்ராஹிம் சொன்னு வைங்க, பாயிடா அவரு சாதி முடிஞ்சுட்டு உங்க பேர் அப்துல் காதர் நாடாடா தேவரான்னு கேட்பானா, கேட்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு எங்காலுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இந்த சாதியை நம்ம மறந்துட்டு வர்றோம், இந்த சாதி யாவப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அது மாறுகிற வரைக்கும் இப்படி நம்ம அமைச்சுக்கிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் பேரை சூட்டிக்கிறோம்னு சொல்லி அப்ப உண்டாக்குன ஒரு மரபு இது. இப்ப கூட சாதி முறை ஒளிந்து விடுமையானால், அப்படி கேட்க மாட்டார்கள் நிலை வந்து விடுமையானால், இஸ்லாம் வந்து தடையை குறுக்க நிக்கல, இன்னைக்கும் கூட குறுக்க நிக்கல. இது மரபு தான். ஒருத்தர் விட்டுட்டா கூட தப்பு ஒன்றும் கிடையாது, இஸ்லாத்தினுடைய கட்டளை கிடையாது. எங்க முன்னோர்கள், தமிழகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், என்னடா அதை விட்டுட்டு வந்திருக்கிறோம் மறுபடியும் யாவப்படுத்தி, ஓ நீ அந்த தேவனா நீ அந்தவனா இவனா கேட்கறாங்களே, புண்படுத்துறாங்களே, இப்படி மாறிட்டா டோட்டலா மாறிட்டோம்னா அவங்க கேட்க மாட்டாங்களே. இந்த ஒரு ஆதங்கத்தினாலதான் இது வந்திருக்கு. அதனால வந்து காரணம் இல்லையா? சினிமாவில் வந்து நம்ம பார்க்கிறோம், இன்னும் நல்லா சிந்திச்சு நீங்க பார்க்கணும். சினிமாவில் ஒரு கதாநாயகன் வருவான். ஒரு கதாநாயகன் வரும்போது ஒரு வில்லன் 10 பேர் சேர்ந்து கொண்டு கதாநாயகன் அடிப்பாங்க. ஒரு அடி மேல படாது. கதாநாயகன் அடிப்பாங்க, கம்பு கட்டி பயங்கரமா வச்சு அடிப்பாங்க. ஒரு அடியாச்சும் அவன் மேல படாது. அப்படி சுத்தி சுத்தி வெறுங்கெல்லாம் சுத்துவாரு, ஒரு அடியும் படாது. அதுக்கு பிறகு என்ன செய்வார், இவர் 10 பேரை கையை நீட்டுவார். இப்படி 25 பேர் விடுவாங்க. இப்படிதான் செய்வார், விடுவாங்க. அப்படி டைவ் அடிப்பான், அவர் அடிப்பார். அடி இப்படி விடுவான் ஒருத்தன். இப்படி விழுவும் நடக்குமா? இப்படி உலகத்துல எங்கேயாச்சும் முடியுமா? குண்டுமணிக்கு முடியுமா? முகமது அலிக்கு இலைக்கு முடியுமா? உலகத்துல யாருக்காச்சும் முடியுமா? எவ்வளவு பெரிய மாவீரனா கேமராவுடைய ட்ரிக்ல இப்படி மேல போட்டு அந்த பிரேமே திருப்பி 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 ரிப்பேர் பண்ணா அப்படி இப்படி தெரியும். அவ்வளவுதான். இப்படின்னு இதை 10 தடவை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி பண்ணி விட்டு அவன் என்னமோ அடி அடி சொன்ன பிறந்து சுத்திக்கிட்டு விழுவுற மாதிரி காட்டுறான். அதை நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை கிறுக்கனாக்குறான்னு விளங்காம ரசிக்கிறோம். 3 மணி நேரம் நம்ம முட்டாள வரமா இல்லையா? ஒருத்தன் ஓடுறான், எதிரி வில்லன் ஓடுறான், வண்டியில லாரியில ஓடிக்கிட்டு இருப்பான், பொம்பளை கடத்திட்டு போவான். கதாநாயகன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படி மாடியில இருந்து கரெக்டா குதிப்பாரு. குதிக்கும் போது கரெக்டா ஒரு வைக்கோ போற ஏத்துக்கிட்டு ஒரு லாரி வரும், அதுல கரெக்டா ஒரு அடி கூட விடாம சக்குன்னு உட்காருவார். இது நடக்குமா? சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போய் ஜீப்பு பிடிக்கிறாருல, பிடிக்க முடியுமா? நீங்க ரசிக்கிறீங்கல்ல, 3 மணி நேரத்துக்கு நம்ம மூளை இல்லாதவன் நம்ம காட்டிக்கிறீங்கல்ல. அங்க உட்கார்ந்து வரப்போறாரு. மனிதன் வந்து எந்த கட்டத்திலையும் பகுத்தறிவை இழந்துடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் கடவுள் நமக்கு கொடுத்துற பெரிய பாக்கியம் பகுத்தறிவு. நம்மளை முட்டாள ஆக்குனான்னு வைங்க, நம்ம கிற்கனவுல ஆக்குறான், காசையும் கொடுத்துட்டு நம்ம லூஸ் ஆக்குறான் நினைக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் நினைச்சு சொல்லுங்க பார்ப்போம். சினிமா கொட்டையில் உட்கார்ந்துக்கிட்டு என்னடா கிறுக்கலா இருக்கு யாரா கேட்டமா, ஏண்டா பைத்தியமாலா இருக்கீங்கன்னு கேட்டமா? கேட்க மாட்டேங்கிறோம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அடி அடி நைய புடைச்சி உளுந்துருவார், சத்தம்லாம் ஊற்றும், போன மாதிரி கிடப்பான். திடீர்னு அங்க இருந்துகிட்டு காதலி ஒரு சத்தம் போடும், அவர் பேரை சொல்லி எந்திரிப்பாரு, ஓடும். டிவியில பார்த்தத கொடுத்தலாம், சினிமா கொட்டை யாரு போனா இது சொல்றதுக்காண்டி பாக்குறதா வழங்குதா? அப்ப நடக்க முடியாதுங்க. அதுக்கு பிறகு வந்து 1000 பேரை துவம்சம் பண்ணி அவர் பண்ற இதுகளை பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளையெல்லாம் என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்காரு? மக்களை எல்லாம் கிறுக்க பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி. அதோட நல்ல செய்திகளா சொல்றானா? நல்ல செய்திகளை சொல்றது இல்ல. இன்னைக்கு வந்து இந்த செக்ஸ் வக்கரம் பிடிச்ச சமாச்சாரங்கள் அதிகமா இருக்குது. அதுக்கு யாரு காரணம்? ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே அவர்கள் உத்தமர்களாக வேடம் கட்டினா கூட அந்த பொம்பளைகளை எப்படி காட்டினாங்க முன்னாடி? அவங்க கமர்ஷியலா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர் சரோஜிதாவி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எப்படி காட்டினாரோ அப்படிதான் ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அப்படி 2 சீன் வைக்காம இருக்கிறாங்களா? ஆம்பளை மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பாசம் மட்டும் அப்படி குளோசப்ல காட்டுறான எதுக்கு? அதை மட்டும் ரசிக்கிற மாதிரியான இது பண்றான எதுக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிட்டு போக வேண்டியதானே? சினிமாவில் இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு அமெரிக்காக்காரன் அவன் மரத்துல பாட்டு உண்டா, டான்ஸ் உண்டா, தொடைய காட்டுறது உண்டா, தொப்புள் ஆம்லெட் போடுறது உண்டா?
எந்த உலகத்திலையும் கிடையாது. இவனும் தான் என்ன பண்றாங்க, நம்மளை வந்து அப்படியே வேற மாதிரி ஆக்கி, ஒரு காமத்தில் ஆக்கி, ஒரு மோகத்தில் ஆக்கி, போகிற பொம்பளை விளையாட்டு சொல்ல, போகிற பொம்பளை எல்லாம் தொப்புள் தெரியான்னு பாக்குறீங்கல்ல. உங்களை இந்த நிலைக்கு ஆக்குனது யாரு? ஒரு பெண்கள் இதை விரும்புறாங்க. ஆச்சரியமா இருக்கு. பொம்பளை சும்மா பார்த்துட்டு வந்துருவாங்க, உங்க வீட்டு ஆம்பளை எப்படி பார்க்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. பெண்களா இருக்கிறீங்களே, நீங்க போய் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறிய, இவன் ராத்திரிக்கு பூரா அந்த அந்த கனவு கண்ணியை தான் நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆண்களுடைய உள்ளத்துல சபலத்துல உண்டாக்கி இன்னைக்கு எல்லாம் ராக்கிங் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? சினிமா இல்லையா? சும்மா போட்டு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கா, 10 பேர் கேலி பண்றான் இல்லைங்க. ஏன் கேலி பண்றான்? சினிமாவில் அது மாதிரி கேலி பண்றான். அந்த பொம்பளை அதை விரும்புறான், சினிமாவில் காசுக்காக வேண்டி விரும்புறான். அதே மாதிரி இந்த பொம்பளை விரும்புவான்னு நினைச்சுக்கிறான்ல. அதனால இந்த சினிமா நடிப்பு என்பது மம்முட்டி செஞ்சாலும் சரி, ரஜினிகாந்த் செஞ்சாலும் சரி, நம்மளை மூடர்களா எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து எது மாதிரி சொன்னால், வன்முறையை கொடுத்தால், அப்படி மூளையை செலவு செஞ்சால், ஆபாசத்தை திணிச்சா இவங்கள்ட்ட காசு பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர சினிமா மாதிரி ஒரு கேடு இந்த சமுதாயத்துக்கு கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் பாக்குறதுனால. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எதிர்காலத்துல தகப்பன தெருவில் விட்டு போக பிள்ளைகள்லாம் உண்டாக போகுது. செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்கான் சினிமா. இன்னைக்கு சினிமாங்கிறது, வாழ்க்கைங்கிறது ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளை செலவு செய்யலன்னா நீங்க கேளுங்க, 10 வருஷத்துல அப்படி நம்ம ஆக போறோம். நம்மளை எல்லாம் வயசு காலத்து தெருவில் அம்மோன்னு விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க பொம்பளையோட ஓட போனாங்க. அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி இதை நம்பாதீங்க, ஏத்துக்கிற கூடாது. இது நல்லதே இல்லை. இதை பார்க்கறதே தப்பு. என்ன கேட்டா என்னது அப்படி பாக்குறீங்க? சினிமாவுல ஒருத்தனுக்கு அடி வாங்கணும்னு அழுகுறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல அடி வாங்கிட்டு ஒருத்தன் அழுதியலா? அழுதியலா? நான் கேட்கிறேன். சினிமாவுல ஒரு பொம்பளை கற்பழிச்சு துடிச்சியல, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பொம்பளை கையை பிடிக்கிறான். எத்தனை பேர் தடுத்திய சொல்லுங்க. சினிமாவுல ரசிக்கிறீங்க இல்லைங்க, பரிதாபப்பட்டி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழ்மையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அழுகுறீங்க. வாசல் அம்மா தாயன்னு ஒரு குழந்தை கேட்குது, 10 காசு போட்டீங்களா? யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த சினிமாங்கிறது யதார்த்த வாழ்க்கையில நம்மளை திருப்பி நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது. அதான் சினிமால ஒரு தனி தலைப்பு வச்சா நிறைய பேசலாம். மரமாட்டத்துல ஒருத்தன் மதம் மாறும்போது அந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்துல வந்து சேர்றானா, இல்ல நீங்க சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? அதை பத்தி எனக்கு விளக்கம் தேவைங்க. இதுவும் இன்னைக்கு தேவையான கேள்வி. மதமாற்றத்தை வந்து இஸ்லாம் வரவேற்கிறதா எதிர்க்கிறதா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வரக்கூடியவன் இந்த மதத்தினுடைய குறைகளை தெரிஞ்சு, இந்த மதத்தினுடைய நிறைகளை தெரிஞ்சு வர்றானா, அல்லது ஏதோ நம்பரை கூட்டுறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? நல்ல அழகான கேள்வி. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணுங்க. மதம்ங்கிறது வந்து பிறப்பில் வரக்கூடியது இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருவன் தேர்ந்தெடுப்பதால் வரக்கூடியதுதான் மதம். இப்போ ஒரு அப்துல் காதருக்கு மகனா பிறந்தா ஒரு முஸ்லீம் ஆக முடியாதவர். அந்த கொள்கையை நம்பினா தான் முஸ்லீம் ஆக முடியும், பிறந்ததுனால ஆக முடியாது. முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒருவர் அந்த கொள்கையை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார். முஸ்லீமுக்கு பிறந்து அவர் அதை நம்பலன்னு சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை சரின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வருவார்களே. ஆனால் அதை நம்ம மறுக்க கூடாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில இருக்கான் ஒருத்தன், உதாரணத்துக்காக வேண்டி அதிலிருந்து விலகி அவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம். அது அவனுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி கம்யூனிஸ்டுக்கு அவன் போகலாம். அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு போகலாம். அது பிடிக்கலன்னு திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு வரலாம். வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, போறான், போயிட்டு போறான், அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி தான் மதமாற்றங்கிற பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருவர் அவருக்கு இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்தார், பிடிக்கல, அவர் கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு, போயிட்டு போறாரு, அதுக்கே நான் அடிச்சுக்கணுங்கிறேன். இந்த மார்க்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம முஸ்லீமா பிறந்தாரு, அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, போயிட்டு போறாரு, எனக்கு என்னங்கிறேன். அப்படிதான் எடுத்து. பிடிக்காத ஒருத்தர் இருந்தா நமக்கு இடைஞ்சல் தான். எப்போதுமே நம்மளை ஏத்துக்கிறாத ஒருத்தர் உள்ள இருந்தான்னு வைங்க, கட்டி சோத்துல பெருசாலி கட்டின கதை தான், நமக்கு தான் இடைஞ்சல் அது. அதனால வந்து பிடிக்கலையா போயிட்டு போறான்னு விட்டுறணும். அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி வறுமையை பயன்படுத்தி அல்லது மிரட்டி மதமாற்றம் செய்தால் அதை ஒத்துக்கிற முடியாது. யார் செஞ்சாலும் ஒத்துக்கிற முடியாது. அவன் காசுக்காக வர்றான், உனக்கு வீடு தர்றேன் வா இஸ்லாத்துக்கு வா, உனக்கு பங்களா தரேன் கிறிஸ்துவனா மாறு, உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் அதுக்காக வேண்டி நீ வந்து புத்த மதத்துக்கு வா சொல்லக்கூடாது. எந்த மதத்துக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளை வைத்து ஒருவர் வருவாரை ஆனால் மறுக்க கூடாது. கிறிஸ்துவ ஒருத்தர் இந்துவா வந்தாரா, இந்துக்களை ஏத்துக்கிறதா வேணும்,
இந்து ஒருத்தர் கிறிஸ்துவரா போறாரா? ஏத்துக்கிறது தான் வேணும், கொள்கை தானுங்க. இதுல நம்ம அலட்டிக்கிறதுலையோ இது ஒரு பாரதூரமான இஷ்யூவா எடுத்துக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், இந்தியாவில் இன்னைக்கு 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். 20 கோடி பேர் யாரு? இந்த அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல, எல்லாம் இங்க உள்ளவங்க தான், இங்க இந்த மண்ணில் உள்ளவங்க தான். நாங்களே மாறின ஆட்கள் தானேங்கிறேன். இங்க 20 கோடி முஸ்லீம்களுமே நாங்க யாரும் வெளிநாட்டு இருந்து வரல. எங்க 2 தலைமுறைக்கு முந்தி 3 தலைமுறைக்கு முந்தி போனீங்கன்னா நாங்க ஒரு செட்டியாராவோ முதலியாராவோ ஒரு தேவராகவோ ஒரு தலித்து சமுதாயமாகவோ ஒரு ஐயராகவோ தான் இருந்திருப்போம். பலவிதமா இருந்ததுல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, சமூக பிரச்சனைக்காக வேண்டி, சகோதரத்துக்காக வேண்டி, ஒரு கலவரத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு பாதிப்புக்காக வேண்டி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தார்களே, ஆனால் அதை எந்த தரப்பும் பெருசாக்க கூடாது. எந்த தரப்புமே முஸ்லீம்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு 1000 பேர் போறான், முஸ்லீம்களை அழுத்திக்கிற கூடாதுங்கிற. முஸ்லீம்ல இருந்த ஒரு 1000 பேர் போறான், பிடிக்காதவன் தானே போறான். பிடிக்காதவனை பிடிச்சி இழுத்து தக்க வைக்கிறனால என்ன நன்மை? அவனுக்கு பிடிக்கல, இழுத்து தக்க வச்சா உள்ள உட்காந்து இடத்துல பண்ணிட்டு இருப்பான், போண்டு விட்டுற வேண்டியதான். அப்ப அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லா பகுதிக்கும் வச்சுருவீங்க. பிடிக்காம தானப்பா போறான் உடுப்பா. அரசியல் கட்சியில அப்படி எடுத்துக்கிறோம். அரசியல் கட்சியில திமுகவுல இருந்து ஒரு 50 பேர் அதிமுக போனா கலவரம் வருதா? ஒரு இஷ்யூ ஆக்குறோமா? அட போட பிடிச்ச கொள்கையில போயிட்டு போனா. அந்த மாதிரி அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பம் வராது. எல்லா தரப்புக்கும் உள்ள அறிவுரை இது. எந்த மார்க்கத்துல இருந்து யாரு போனாலும் அந்த மார்க்கத்துக்காரங்க அதுக்காக வேண்டி பெருசு அலட்டிக் கொள்வதனாலதான் விவகாரம் வருது. இதான் மத மாற்றத்தை பற்றி உள்ள நிலைமை. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி சிறு சேமிப்பு, அதாவது நம்ம நாட்டில் நம்ம சேமிக்கிற பணம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. அப்படி இருக்கக்குள்ள அதை மக்கள் சிறு தொகையா சேமிச்சு அது பெரிய லெவல்ல நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி எல்ஐசி எடுத்துக்கோங்க, அதுலயே உங்களுக்கு சேமிப்பு போடுறதுனால அவங்க போனஸாவும் கொடுத்து அதை மக்களை ஊக்குவிக்கிறாங்க. அந்த பணங்கள் மெயினா நம்ம நாட்டுக்கு நல்ல வழியில பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு நகரத்துக்கு அந்த நகரத்துக்கு அந்த பணம் அதை செலவிட்டு அந்த நகரத்து மேம்பாட்டுக்காக நடக்குதுங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம இஸ்லாம் மதத்துல அது வட்டின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே, அது எந்த விதத்துலன்னு எனக்கு விளக்கங்கள் சொல்லுங்க. நல்ல கேள்வி. என்னுடைய பேர் பி. சிவகாம சுந்தரி, லைனஸ் சிவகாம சுந்தரி சார். சிவகாம சுந்தரி. ஆமா சார். சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல பெரும்பாலும் சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்வதில்லை, எல்ஐசியில சேர மாட்டாங்க. அது மாதிரி அந்த பத்திரங்கள் போடுறாங்கல்ல, இந்திர விகாஸ், கிசான் விகாஸ் பத்திரங்கள், இவற்றை எல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப இது ஒரு நாட்டுக்கு இந்த சேமிப்பு செய்யறதுனால எவ்வளவோ பயன்படுது, எவ்வளவோ இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யுது. அதனால நம்ம அதுக்கு போடுறது நாட்டுக்கு செய்யற உதவி தானே. இது ஒரு நல்ல ஒரு நாட்டு பார்வையில, தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்ட பார்வையில உள்ள கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத. எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் வட்டியோடு காம்ப்ரமைஸ் பண்ணல. இஸ்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்குது. மனிதர்கள் செய்கிற பெரிய 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 பாவம்னு சொல்லி 3 பாவத்தை இஸ்லாம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் இருக்கும்போது கடவுள் நிறைய என்று சொல்வதை கடவுள் விரும்ப மாட்டேங்கிறாரு, அது பெரிய குற்றம். அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான், அதை தாண்டி நிறைய இருக்கு, நீங்க நம்பாதீங்க, அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இஸ்லாம் சொல்லுது. 1. 2வது பெரிய பாவம் கொலை. எந்த கட்டத்திலையும் ஒரு அரசாங்கம் தண்டனைக்காகத்தான் கொலை தண்டனை நிறைவேற்றலாமே தவிர ஒவ்வொருத்தனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை செய்யக்கூடாது. கொலை செய்து விட்டால் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். இது 1. இன்னும் ஒரே ஒரு கட்டத்தில் தனிநபருக்கு அனுமதி இருக்குது கொலை செய்யறதுக்கு. தன்னுடைய பொருளை, கற்பை, உயிரை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம். அப்ப போலீஸை கூட்டு இருக்க முடியாது. நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், ரவுண்டு பண்ணிட்டு குத்த வர்றான், முந்தி நான் குத்திட வேண்டியதான், என்னை காப்பாத்திக்கணும்ல. ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றாங்க, சீவிர வேண்டியதுதான். அரசாங்க சட்டப்படி தப்பு கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னா கோர்ட்டு கூட இந்தியாவில் கூட விடுதலை செஞ்சிருவாங்க. தன்னுடைய உடைமையை, உயிரை, பொருளை, கற்பை காத்துக் கொள்வதற்காக ஒருவன் கொலை செய்யலாம். கவர்மெண்ட் கொலைக்கு கொலை அந்த மாதிரி என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை மூலமாக கொலை செய்யலாம். இதை தவிர கொலை என்பது பயங்கரமான குற்றம், கடவுள் மன்னிக்காத குற்றம். 3வது கடவுள் மன்னிக்காத குற்றம் வட்டி. எங்க கொண்டு இஸ்லாம் வச்சிருக்குன்னு பாருங்க. விபச்சாரத்தை விட, திருடுறதை எல்லாம் விட இஸ்லாம் வட்டி எங்க கொண்டு வைக்குதுன்னு கேட்டா
மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே மூன்றாவது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா பாவமும் வருது. கடவுளுக்கு இணை கற்பித்தல் ஒண்ணு, கொலை செய்யறது ஒண்ணு, மூணாவது பெரிய பாவம் வட்டிங்கிறது. அவ்வளவு பெரிய இடத்துல இஸ்லாம் நிப்பாட்டி இருக்குது. ஏன் இந்த வட்டி அவ்வளவு பெருசா சொல்லணும்? நம்ம பார்வையில பார்த்தா அது அவ்வளவு பெருசா தெரிய மாட்டேங்குது. அதுலயே பழகி கிடக்கிற நமக்கு வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா நமக்கு தெரியல. ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி பயங்கரமான, மிக மிக பயங்கரமான பெரும்பாவம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். எப்படி ஒத்துக்கிறீங்க? இப்ப நம்ம நாட்டுல இல்ல சொல்றேன், சொல்லுங்க, அதை பத்தி என்ன கேட்க போறீங்க? அதை ஒட்டி கேட்கறான் கேளுங்க. அதை ஏன் சார் நீங்க வட்டி அப்படின்றீங்க? ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய் பொருளை வாங்கி கொஞ்சம் கூட கொடுத்து, அதாவது வியாபாரம் செய்யறோம், அந்த மாதிரி அதை வியாபாரமா நினைக்கலாம். ஒரு நிமிஷம், அந்த மாதிரி ஒரு இதா நினைக்கலாம். மற்றவங்களை வருத்தி வாங்குறதுதான் வட்டின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு வணக்கம். சரி சரி, வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள வேறுபாடை நான் கடைசியா சொல்றேன். அது உங்க விடையில நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்தியாவுல இப்ப யஸ்வந்த் சின்ஹா ஒரு பட்ஜெட் போட்டார். இப்ப போட்டார். இவர் போட்ட பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 26% இந்தியாவுடைய வரியில 26% ரூபாய்களை வட்டிக்காக கொடுக்கிறதாக ஒரு பட்ஜெட் தெரிவிக்கிறார். எவ்வளவு சதவீதம்? 26%. அதாவது கால்வாசிக்கு மேல. அதாவது இந்தியாவுக்கு வருமானம் 4 லட்சம் கோடிங்க. இந்த பட்ஜெட்ல வரியின் மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 4 லட்சம் கோடி வருமானத்தை கணக்காட்டுறாரு யஸ்வந்த் சின்ஹா. அதுல 1 லட்சம் கோடி வட்டிக்கு போகுது. 25% மேல 1 லட்சம் கோடிக்கு மேல உள்ள ரூபாய் அப்படி நம்மள்ட்ட இருந்து வாங்கி லட்டு மாறி அவர் வந்து உலக வங்கிக்கு அமெரிக்காவுக்கு செலுத்திக்கிட்டு அசல கொடுக்கல, வட்டி மட்டும். வாங்கின கடன் தலைக்கு மேல நிக்குது. அதுக்காக வேண்டி போன வருஷமும் அதே 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியாவுடைய பணத்துல இருந்து போன வருஷம் 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டணும். இந்த வருஷமும் இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறோமா? இந்த வட்டி எதுல இருந்து கட்டுறோம்? நம்மிடத்திலிருந்து வாங்குகிற வரி பணத்தில் இருந்து தான் அந்த வட்டி கட்டப்படுது. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி நம்ம கடன் வாங்கி இருக்கிறது என்று சொன்னா, வெளிநாடுகள்ல இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கிறது என்று சொன்னா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருந்தால் போதும். கால்வாசி விலைவாசி எல்லாத்துலயும் சகட்டுமணி குறையும். எல்லா பொருள்லையுமே 25% குறைத்திருக்கலாம். பல வரிகளை தள்ளி இருக்கலாம். பல வரிகள் குஜராத்துக்காக ஸ்பெஷலா எந்த திட்டமும் போட தேவையே இல்லை. 1 லட்சம் கோடி 50 கோடி கொடுக்க முடியல ஒரு மாநில அரசுனால. ஒரு நிவாரண நிதிக்காக வேண்டி 1 லட்சம் கோடியை தூக்கிக்கிட்டு நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம். சரி, இந்த 1 லட்சம் கோடியை எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது. நிதியமைச்சர் விளக்கம் சொல்றாரு. நான் இது யஸ்வந்த் சின்ஹாவுக்காக சொல்லல, மன்மோகன் சிங்கா இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு, வேற சிதம்பரம் இதைத்தான் செஞ்சாரு, யஸ்வந்த் சின்ஹா இதைத்தான் செஞ்சாரு, எல்லாரும் இதைத்தான் செய்யறாங்க. இப்ப லேட்டஸ்டா இருக்கிறவர் யஸ்வந்த் சின்ஹா, அதுக்கு தான் அவரை சொல்றேன். யஸ்வந்த் சின்ஹா என்ன பண்றாரு? அவர் பட்ஜெட்ல இந்த 26% கொடுக்கணுமே, 1 லட்சம் கோடி கொடுக்கணுமே, எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட திரட்டி கொடுப்பேன். எப்படி கொடுப்பாராம்? மக்கள்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் அதை சரி பண்ணுவோம். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கடனை வாங்கி அங்க உடனே கொடுக்க போறாரு. இதை வாங்கி டெவலப் பண்ண மாட்டாரு. அவர் பட்ஜெட்ல உள்ள வாசகம் நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளலாம். 1 லட்சம் கோடி ரூபாய் நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, கடனை உங்கள்கிட்ட கடனை வாங்கி நாங்க கொடுக்க போறேன். உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலாங்கிற திமுறான போக்கு ஆளுகிற வர்க்கத்துக்கு இருக்குதே, அதான் வச்சு வாங்க சொல்லுது. எந்த தைரியத்தில் வச்சு வாங்குறான்? என் நாட்டில் உற்பத்தியை பெருக்கி கொடுப்பேன்னு சொல்ல தைரியம் ஒருத்தரும் கிடையாது. நாங்கள் அதிகமா சம்பாரிச்சு இறக்குமதியில ஏற்றுமதியில கொடுப்போம்னு சொல்லக்கூடிய வலிமை உள்ள ஆட்சியாளன் எவனும் இது வரைக்கும் இந்தியாவை ஆண்டது கிடையாது. என்ன தைரியத்தில் வாங்குறான்? நாங்க அங்க பாட்டுக்கு உலக வங்கியில கடனை வாங்கி வாங்கி போடுவோம், உங்களை மாதிரி ஏப்ப சாப்பியத்தை வாங்கிட்டு நாங்க கொண்டு அங்க கொடுப்போம். உங்க இதை வச்சு நாட்டு டெவலப் பயன்படுத்த மாட்டாங்களாம். உங்கள்கிட்ட இந்திர விகாசம் வாங்குவாங்க, கிசான் வாங்குவாங்க, சிறுசேமிப்பு வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, எல்லாத்தையும் கொண்டு அமெரிக்கா. நம்முடைய இந்த வட்டியை ஆதரிக்கிற மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், நம்ம வட்டியினால என்ன வருதுன்னு பாருங்க. வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் இருந்தா விலைவாசி ஏறாது, தாறுமாறும். நான் வந்து இந்த ஒரு மாதிரி கைக்குட்டை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். என்னுடைய சொந்த காசுல நான் ஆரம்பிச்சா 5 ரூபாய்க்கு என்னால விற்க முடியும். என்கிட்ட காசு இல்லை.
நான் அரசாங்கத்தில் வட்டி கேட்கிறேன், கடன் வாங்கி நான் என் கையில இருந்து போட்டு கட்டல, உங்களை மாதிரி ஆள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்கள் மீது திணிக்கிறேன். வட்டி வாங்குறவன், வட்டி வாங்கி தொழில் செய்யறவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் காசை போட்டு ஒருத்தன் தொழில் பண்ணா 5 ரூபாய்க்கு விற்கலாம். வட்டிக்கு ரூபா வாங்கி போட்டு தொழில் பண்ணான்னா 6 ரூபாய்க்கு விற்பான். கையில உள்ள பணத்தை போட்டா அவன் வட்டி கட்டுவான். 5 ரூபா அடக்கம், வட்டி 1 ரூபா கட்ட வேண்டி இருக்குது. அதையும் வாங்குற நுகர்வோர்ட்ட வாங்கிக்கிறோம், கன்சியூமர்ட்ட வாங்கிக்கிறோம்னு சொல்லி நம்ம கிட்ட வாங்குறான். அப்ப பொருள்கள், ஒரு டிவி தயாரிக்கிறான், அவங்க காசை போட்டு தயாரிச்சா 5000 ரூபாய்க்கு டிவி தயாரிக்க முடியும். வட்டி வாங்கி போட்டு அந்த காசை தயாரிச்சா 6000 ரூபாய் ஆகும். வட்டி கொடுக்கணும் இல்லையா? 6000 ரூபாய் ஆகும். அப்புறமேல லாபம் வச்சு 7000 ரூபாய்க்கு விற்பான். 6000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய டிவியை 7000 ரூபாய் ஆக்குனது எது? வட்டி. இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு பிளேடுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் வட்டி இல்லாமல் வசதி காசு உள்ளவன் செஞ்சான்னு சொன்னா விலைவாசி குறையும். இதை நீங்க விளங்கிக்கணும். அடுத்தது, இந்த வட்டி விஷயத்துல இன்னொரு ரகசியத்தை நீங்க விளங்கிக்கணும். நீங்க அரசாங்கத்துல வந்து பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க அல்லது சிறுசேமிப்புல போடுறீங்க. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு நாட்டுக்கு என்னமோ முன்னேற்றம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இன்னொன்னு நடக்குது தெரியுமா? அரசாங்கத்துல பேங்க்ல பணம் இருக்குது, பேங்க்ல இருந்து அவன் கொஞ்சம் பேர் கடன் கொடுக்குறான். நல்லா வழங்கணும். நீங்க கொண்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சிறுசேமிப்புன்னு அங்க கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்றான்? அதை வந்து வட்டிக்குங்கிற பேர்ல கடன் கொடுக்குறான். யாரு கடன் கொடுக்குறான்? எம்எல்ஏ மாமனாரு கொடுக்குறான், எம்பியுடைய மச்சானு கொடுக்குறான், அவன் சிபாரிசு பண்ற ஆட்களுக்கு கொடுக்குறான், திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்குறான், எந்த செக்யூரிட்டி இல்லாம கொடுக்குறான். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்கள் வசூல் செய்யப்படாத கடன்களாக வங்கியினால் பண முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைக்கிள் வாங்க கடன் கேட்டா 1000 காரணம் கேட்கிறான். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்குங்க பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதாரத்துக்காக சொல்றேன். கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதை தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த கடனை வாங்க முடியுது. ஒரு சாதாரண அற்பமானவர்களால் வாங்க முடிவதில்லை. அற்பமான தொகைக்கு 1000 செக்யூரிட்டி கேட்கறான். இது விளங்கிக்கணும். இன்னும் என்ன செய்யறான்னு கேட்டா, வராது என்ற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சிபாரிசு பண்ணணும்னு நான் திருப்பியே கொடுக்க மாட்டேன்னு தெரியும். எம்பி கையெழுத்து போடுவாரு, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் எனக்கு தந்துருவான். எம்பிக்கு என்கிட்ட கேட்பாரு, 50,000 எனக்கு கொடுத்துரு, 5 லட்சம் ரூபாய் உனக்கு வாங்கி தர்றேன், 50,000 எனக்கு கொடுத்துருங்கிறாரு. நான் வாங்கிட்டேன்ல, திருப்பி வர்றதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இல்ல. இப்படி வந்து சிபாரிசுகளினால் ஏமாற்றப்பட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா? அதனாலதான் இப்ப யஸ்வந்த் சின்ஹா உங்களுக்கு பாடம் போய் தந்தாரு. உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது ஒரு கடமை தானே. அரசாங்கம் என்ன சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குனுச்சு? 13% தரேன்னு பணம் வாங்குது. அப்புறம் ஏன் 11 குறைச்சாருப்ப? யஸ்வந்த் சின்ஹா குறைச்சாருப்ப? இந்த பட்ஜெட்ல என்ன சரத்தின்படி உங்கள்கிட்ட வட்டிக்கு பணத்தை முதலீடு வாங்கினாரோ அதை அவர் குறைக்கிறார். திவாலா போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன கதை? டாக்டர் வாங்குவீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால வட்டியை அடிப்படையா இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தலைன்னு சொன்னா அந்த ரூபாய் நம்ம கையில இருந்தா இந்தியா எங்க போயிருக்கு தெரியுமா? கங்கை காவிரி இணைக்கலாம், வருஷம் பெரிய பசுமை புரட்சி பண்ணலாம், உலகத்திலே பயங்கரமான பொருளாதார வல்லரசு ஆகலாம். உலகத்திலேயே பெரிய வல்லரசு ஆவதற்கான அவ்வளவு வளங்களும் பொருளாதார வல்லரசு சொல்றேன். பொருளாதார வல்லரசு ஜப்பான் மாதிரி, ஜப்பான் பொருளாதார வல்லரசா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வல்லரசு ஆவதற்குரிய அத்தனை வசதிகளும் நம்ம நாட்டில் இருக்குது. ஆளுநர்கள் எதுக்கு செய்யறான்? எதுக்கு வச்சு வாங்குறான்னு நினைக்கிறீங்க? அது கவனிங்க. ஒரு ஊர்ல தண்ணி தொட்டி கட்ட வேண்டி இருக்கு. அந்த தண்ணி தொட்டியை டேங்கு கட்டுறதுக்காக வேண்டி உலக வங்கியில கடன் கேட்கிறாங்க. ஒரு தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு கூட வக்கில்லாத பஞ்சாயத்து போர்டு கட்டாத அதுக்கு கடன். பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லா வசதிகளோடும் பெட்ரோல் பம்பு அமைப்பதற்காக வேண்டி உலக வங்கியில கடன். எது கடன்? பெட்ரோல் வங்கியிலேயே பாத்ரூம் இருக்கணுமா, அங்கேயே அதெல்லாம் என்னென்னமோ வசதிகள்லாம் இருக்கணுமா, டெலிபோன் இருக்கணுமா, கக்கூஸ் வசதி இருக்கணுமா, கொக்கோ கோலா விற்கணுமா, அந்த மாதிரியான வசதிகள்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி பண முதலைகளுக்கு பயன்படுவதற்காக பெட்ரோல் பங்குக்கு வரி, பஸ் வாங்குறதுக்கு வரி, அது வாங்குறதுக்கு வரி, வட்டின்னு சொல்லி இதுக்குத்தான் வட்டிகள் உலக வங்கியில் வாங்கப்படுதே தவிர நலத்திட்டங்களுக்கு வாங்கப்படவில்லை. உருப்படாத காரியங்களுக்கு வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்ட ஒரு அடிப்படைக்கு வருவோம். அதையும் வட்டின்னு எடுத்துக்கிறீங்க, வியாபாரம் எடுத்துக்கிற வேண்டியான
10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கலையா? 10 ரூபாய்க்கு கொடுத்து 12 ரூபாய் வாங்குற தப்பா? அவங்க என்ன அடிப்படையில் கேட்கறாங்கன்னா, வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா வித்தியாசம் இல்லாம தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு ஆள் 100 ரூபான்னு வாங்குறோம், 110 ரூபா வட்டின்னு திருப்பி கொடுக்குறோம், 10 ரூபா கூட வாங்குறாரு, அது தப்புங்கிறோம். இதை 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறாரு, இப்பவும் 10 ரூபா கூட வாங்கத்தான் செய்யறாரு, இதை சரிங்கிறீங்களே. கேள்வி வழங்குது. அவங்க கேட்ட கேள்வி பாயிண்ட், 100 ரூபா ரூபாயா கொடுத்து 10 ரூபாயை கேட்டா தப்புங்கிறீங்க, இந்த கைக்குட்டையை 100 ரூபாய்க்கு வாங்கி 110க்கு வித்தா அது வியாபாரம் லாபம்ங்கிறீங்க, இதையும் லாபமா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும். வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, வியாபாரங்கிறது ஒரு டைமோட உறவு முடிஞ்சு போயிடும். 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 110க்கு வித்தேன், இது உங்களுக்கு எனக்கு 110 ரூபா முடிஞ்சு போயிட்டா கதை. வட்டி எப்படி தெரியுமா? சங்கிலி தொடர். நீங்க 100 ரூபாய் வச்சிருந்தீங்களே, இந்த மாசத்துக்கு 10 ரூபா கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்களே அதுக்கு 10 ரூபா கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்களே அதுக்கு 10 ரூபா கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்களே அதுக்கு 10 ரூபா கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்களே அதுக்கு 10 ரூபா கொடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் வாங்கினவன்லாம் இருக்கான். கொடுத்தது 100 ரூபா, எவ்வளவு வாங்கினவன் இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு 25 பவுன் நகைய அந்த காலத்துல 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 25 பவுன் நகையை கொண்டை வச்சுவிட்டு 500 ரூபாயிலேயே 25 பவுன் மூழ்கி போச்சுட்டான். வாங்கினது வெறும் 500 ரூபாய் காசு, 25 பவுன் மூழ்கி இருக்கு 500 ரூபாய்க்குள்ள. அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொண்டு அவசரத்துக்கு வைப்பான்? வாங்க முடியாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வட்டிக்கு கடன் வாங்கின யாராவது எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்கிறானா, முன்னேறினானா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, 4 லட்ச ரூபாய் வீடு, இந்த 4 லட்சத்தை கொண்டு அடமானம் வச்சுட்டு 1 ரூபா வாங்குறீங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பெரட்ட முடியாத உங்களுக்கு மறுபடியும் 1 லட்ச ரூபாய் எப்படி பெரட்டுவீங்க? 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு பெரட்ட முடியாத நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது. 1 லட்ச ரூபாய் வாங்கிவிட்டீங்க, வாங்கின 1 லட்ச ரூபாய் வேண்டி வட்டி கட்டணும். உங்களுடைய வருமான சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு, முதல் மாசம் கட்ட மாட்டீங்க, 1,10,000 ரூபாயா போயிடும். 1,10,000க்கு வட்டி போடுவோம் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த வருஷம் 1,02,000க்கு வட்டி போடுவான். இப்படியே போட்டு 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 நீங்க 4 ரூபா கொடுத்தீங்க, 4 லட்ச ரூபாய் சரியா போச்சு போங்காமா. ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்? நெருக்கடி வருதா, அந்த 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 சொத்தை வித்துப்புட்டு 3 லட்ச ரூபாய்க்கு வேற ஒரு சொத்தை வாங்கி போடு. 4 லட்ச ரூபாய் சொத்தை வித்துப்புடு. உனக்கு 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இல்லாம போறதுக்கு 4 லட்சத்தை வித்து கொடுப்பா. 3 லட்சத்துக்கு சின்ன சொத்தை வாங்கி போடு. எவனுக்கு நீ மாசம் மாசம் கட்ட வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்து. அதுக்கு மேல உன்னால் சேமிக்க முடிஞ்சா அதை வாங்கிட்டு போ. எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. 50 பவுன் நகையை கொண்டு கொடுத்து 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 10,000 ரூபாய்க்கு அளவு வித்துட்டு போவேன், மீதி உங்கையில இருக்கும்ல. 50 பவுன் நகையை கொண்டு அடக வச்சு 10,000 வாங்குறதுக்கு பதிலா அதுல 4 பவுன் வித்தா உனக்கு 10,000 கிடைச்சிடும். 4 பவுன் வித்துப்படு, மீதி 46 பவுன் உன்ட்ட மிச்சமா இருக்கும்ல. 50 பவுன் நீ இழக்க மாட்டீங்கள. அதுதான் நீங்க கவனிங்க. வட்டிங்கிறது தொடர் உறவு. வியாபாரம்ங்கிறது ஒரே டைம் வெட்டி போச்சு. இது 100, அடுத்த மாசம் என்கிட்ட ஒரு கருத்து வாங்கினீங்க இல்ல, அதுக்கு 10 ரூபா தாங்கன்னு கேட்க முடியாது. நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 110 வித்துட்டேங்க, அடுத்த 1ஆம் தேதிக்கு போன மாசம் ஒரு கருத்து தந்தேன்ல 10 ரூபா தாங்க கேட்பானா? விளக்கமா தூக்குவீங்களா இல்லையா? வட்டியில தூக்குவீங்களா? வட்டியில அப்படி தூக்க முடியுமா? இது ஒரு பெரிய பொருளாதார சுரண்டல். இன்னும் சொல்றேன், வட்டிங்கிறதுனால மனிதாபிமான உணர்வுகள் நம்ம இடத்துல மணிஞ்சு போதா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, என் தகப்பனை ஆஸ்பத்திரியில போட்டு சாவ கிடக்கிற நிலையில ஆஸ்பத்திரியில போட்டு ஒருத்தன் நான் உதவி கேட்கிறேன். மனிதாபிமானமா கடன் தரணும், அதான் மனிதாபிமானம். கஷ்டப்படுறாரியா, குடியா, நான் தந்துடுறேன். பொருளை வேண்டாம், செக்யூரிட்டிக்கு வாங்கிக்கலாம், சும்மா கொடுக்க வேணாம். செக்யூரிட்டிக்கு ஒரு பொருளை வாங்கிக்க, கடனா கொடுக்கணுமா இல்லையா? கடனா கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உருவாவது நல்லதா? எளவு ஊழா இருந்தாலும் என்ன வச்சுட்டு போறாங்கிறானே, அது நல்லதா? நம்மளை மனிதாபிமான அற்றவர்களா மாத்திருச்சா இல்லையா? சும்மா கடன் கொடுத்து உதவுங்களேன். ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுறதுங்கிறது ஒரு கெட்டதாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் கொடுத்த கடனுக்கு வாங்காமல் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை. ஐயா ஆசிரியர் தேவராஜன் அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது மோட்சம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் போட்டு தொலை, அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு வேற மார்க்கங்கள்ல சொல்றாங்களே, அந்த மாதிரி இஸ்லாத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதான் அவருடைய கேள்வி. அதாவது சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி பயங்காட்டுறது இஸ்லாத்திலையும் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்குது.
இஸ்லாமிய மார்க்கத்திலையும் நாங்கள் சொர்க்கம் என்பதை நம்ப வேண்டும், நரகம் என்று ஒரு தண்டனை இருக்கிறதையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது எப்படி நம்ப வேண்டும்ங்கிறது வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்புறது நல்லதா கெட்டதா? ஏன் இந்த ஐயாவுடைய கேள்வியிலிருந்து இந்த உலகத்தை பத்தி பேசாம நீ என்னண்டு வேணாலும் இங்க கஷ்டப்பட்டுட்டு போ, நீ அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது இந்த உலகத்துல மனுஷனுக்கு கஷ்டமுல கொடுக்குது, கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நெறியாத்தானே இது இருக்குது என்ற தோரணை அதற்குள்ள அடங்கி இருந்ததுனால இப்படி நம்புறது நல்லதா கெட்டதா அதை முதல் பார்க்கணும். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம லட்சியமா கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லுவது நன்மை தான். மனித குலத்துக்கு அதனால எந்த ஒரு கேடும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒன்றிரண்டு மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்களே தவிர டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா மனித சமுதாயம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது நல்லதுதான். எப்படி நல்லது? இப்ப எத்தனையோ பாவங்கள் இருக்கு உலகத்துல. எல்லாருக்கும் கொலை பாவம், கலப்படம் பாவம், திருடுறது பாவம், லஞ்சம் ஊழல் பாவம், துரோகம் செய்யறது பாவம், அளவு நிர்வைகள்ல மோசடி செய்யறது பாவம், வாங்கின கடனை திருப்பி தர மாட்டேன்னு சொல்றது பாவம், அடுத்தவங்க கொண்டாட்டி மேல ஆசைப்படுறது பாவம், விபச்சாரம் பாவம், இப்படி எவ்வளவோ பாவங்கள் நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மனிதன் மீட்சி பெறணும்னு சொன்னா அந்த பாவம் உணர்ந்தவன மீட்சி பெற முடியுமானா முடியாது. நீங்க வேணா கேளுங்க, ஒரு திருடன்ட்ட போய் திருடுவது நல்லதான்னு கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்? நல்லது இல்லதான், நல்ல உலகத்துல நல்லா இருக்கிறன்ல அப்படிமா. ஒரு கலப்படம் செய்யறவன் போய் கேளுங்க, கலப்படம் செய்யறது நல்லதான்னு கேளுங்களேன், நல்லது இல்லம்மா. குடிகாரன் போய் கேளுங்க, நான் குடிக்கிறியடா அதனால உனக்கு என்ன வருது, நீங்க ஒண்ணு அதுல எவ்வளவு நன்மை தெரியுமா அப்படி சொல்லுவானா? நீ புகை பிடிக்கிறியப்பா அதனால என்ன வருது, என்ன வருதா, 1000 முட்டை சாப்பிட்ட சக்தி வருதுன்னு சொல்லுவான். அவன் கெடுதிதான், என்ன பண்றது, விட முடியலையேங்கிறான். அப்ப தப்பு செய்யறவனுக்கெல்லாம் அது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு செய்யறான். அப்ப தப்புன்னு தெரியாம செஞ்சா அறிவுரை சொல்லலாம். தப்புன்னு தெரியாம செஞ்சான்னு சொன்னா கொலை செய்யறது தப்புன்னு தெரியறதுக்கு பெரிய படிக்கணுமா? போய் ஒரு உசுரை எடுக்கிறது பாவம்னு யாருக்கும் தெரியாதா? தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு தான் கொள்றான். அப்படி கொள்றாங்கிறது தான் உலகத்துல சட்டங்கள் போடுறாங்க. உலகத்துல ஒரு நாடுன்னு உண்டாக்குறாங்க, நாட்டுக்குன்னு சில சட்டங்களை போடுறாங்க. இந்த தப்பு செஞ்சா இந்த தண்டனை, அந்த தப்பு செஞ்சா அந்த தண்டனை, இந்த தப்புக்கு 6 மாசம், அந்த தப்புக்கு 1 வருஷம், இந்த தப்புக்கு தூக்கு தண்டனை. இதெல்லாம் எது கொடுக்குறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு செய்யறவன் இதுக்கு பயந்துகிட்டாவது நிப்பாட்டவன். எதுக்கு சொல்றாங்க? தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறவன் சரி 3 மாசம் உள்ள குடிச்சு போடுவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு அந்த தவறுல இருந்து விடுபடட்டுமேன்னு சட்டம் போடுறாங்க. இப்படி சட்டம் போட்ட பிறகு குறைஞ்சிச்சா? இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? சட்டம் போட்டவன மனுஷன் தானே, இவனை மாதிரி தப்பு செய்யறவன் தானே. அப்ப கொலை செய்யறான், நீதிபதிக்கு கவர்ல வச்சு ரூபாயை கொடுக்கறான், வெளியே வந்துடுறான். பிக் பாக்கெட் அடிக்கிறான், கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை வெட்டுறான், வெளியே வந்துடுறான். லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் ஒழிக்கிற அதிகாரி பாக்கெட்ல கொஞ்சம் ரூபாயை வைக்கிறான், வெளியே வந்துடுறான். பாக்குறமா இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான்? கலப்படம் பண்றான். அந்த சுகாதாரத்துறை இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவருக்கு ஒரு கவரை நீட்டுறான், எல்லாம் கரெக்ட்னு எழுதிட்டு போயிடுறாரு. அப்ப என்ன பண்ண நம்ம பாக்குறோம்? தப்பு செய்யறவன் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறான், மேல சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை ஏமாத்த முடியும் என்பதனால் தப்பு செய்யறான். எதனால தப்பு செய்யறான்? இன்னடா போலீஸ் தானடா பிடிப்பாங்க, கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க, ஜெயில தானடா போடுவாங்க, ஃபைன் தானடா போடுவாங்க, பாத்துக்கிறேன், எனக்கு அவங்களை ஏமாத்த தெரியும், அவங்களே எனக்கு விலைக்கு வாங்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? அப்படி நினைக்க கூடாதுன்னா மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். எந்த நம்பிக்கை? உன்னை ஒரு சக்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, அங்க உன்னால் ஏமாற்ற முடியாது, எந்த லஞ்சமும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு கவரும் அங்க அடிக்க முடியாது, அவருடைய விசாரணையில தப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று ஒரு நம்பிக்கை ஒருத்தனுக்கு வந்தா அவனுக்கு அந்த தீமையை விட மனசு இல்லாட்டா கூட அவர் பிடிச்சி ஒதுக்கி வரல. அந்த கவர்மெண்ட்ல நம்ம ஏமாற்ற முடியாதுல, இங்க கொடுத்த மாதிரி மாமூல் வெட்ட முடியாதுல அப்படின்னு பயந்து கொண்டு ஒழுங்கா நடக்குவான். இப்படி ஒழுங்கா நடந்தானையானால் உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? கலப்படம் பண்ணாம வியாபாரம் பண்ணுனா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்கலாம். கலப்படம் பண்ணாம
கரெக்டா வியாபாரம் பண்றான்னு வைங்க, அவனுக்கு 2000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 1000 ரூபாய் கிடைக்கும். மனித குலத்துக்கு நல்லதா இல்லையா? கலப்படம் மண்ணலண்டா எவ்வளவு நல்லது. குழந்தை உணவுல கலப்படம் பண்ணி சாவடிக்கிறானுங்க. தலைக்கு தேங்காய் சேர்க்கிற தேங்காய் எண்ணெயில கலப்படம் பண்ணி முக்காவாசி பேருக்கு முடியல. ஒயிட்டாயில கலந்துருவானுவோம். தேங்காய் எண்ணெயில ஒயிட்டாயில கலந்துடுறான். அதை போய் கலந்தா முடி வளருமா? எல்லாம் கொட்டி போயிடுது. அப்ப உணவுல கலப்படம் பண்றான், மருந்துல கலப்படம் பண்றான். மருந்து உயிர் காக்கிற மருந்துல கலப்படம் பண்றான். ஏன் பண்றான்? கலப்படம் பண்ணுனா அதுக்குரிய அதிகாரி வருவாரியா? அவருக்கு பாதி கொடுப்பையா? என்னை விட்டுட்டு போயிடுவாரியா? என்னை எவையா என்ன செய்ய முடியும்? அப்ப நம்மளை கண்காணிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்குது என்ற நம்பிக்கை ஆழமா பதிஞ்சா ஒரே ஒரு பாட்டில் விஸ்கிக்காக வேண்டி நாட்டை காட்டி கொடுப்பானா? ஏன் காட்டி கொடுக்குறான்? விஸ்கி, ஒரு பாட்டில் விஸ்கி, ஒரு பொம்புல 1 லட்ச ரூபாய் கட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் நாட்டில். இந்த நாட்டில் என்ன ரகசியம் உங்களுக்கு வேணும்? ஏன் அப்படி செய்யறான்? காட்டி கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? வந்தாண்டா அவனுக்கு பாதி கமிஷன் கொடுத்துட்டு போறேன். இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சு. அப்ப நமக்கெல்லாம் ஒரு பயம் வேணும். என்ன பயம் வேணும்? நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து உங்களை டெஸ்டுக்காக விட்டுருக்கிறேன். இந்த உலகத்துல கொஞ்சம் வரக்கூடிய கஷ்டங்களை, கொஞ்சம் சிரமங்களை தாங்கி கொண்டு ஒழுங்கா வாழ்ந்தீர்களேயானால் இதற்கு அங்கே உங்களுக்கு பரிசு தருவேன். ஒழுங்கா வாழல என்று சொன்னா அங்க உங்களை தண்டிப்பேன். நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று தந்து உங்களுக்கு விரும்பினதையெல்லாம் தரப்போறேன். கெட்டவர்களுக்கு நரகத்துல போட்டு உங்களுடைய தவறுகளுக்கு தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருந்தால், அப்படி ஒரு போதனையை நம்ம நம்பினால் உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? வெறும் பகுத்தறிவுனால மட்டும் நல்லவன் நடக்க முடியுமா? எவ்வளவு அறிவு கூட அவ்வளவு தப்பு செய்யறானுங்க. அறிவு கூட கூட தப்பு கூட செய்யலாம். கிராமத்தில் இருக்கிற தப்பை விட நகரத்துல தப்பு அதிகமா இருக்கா இல்லையா? கிரிமினல் யார் பெரிய கிரிமினலா இருக்கிறா? படிச்சவன் கிரிமினலா இருக்கான். படிக்காதவனுக்கு ஏமாத்த தெரியாது, படிச்சவனுக்கு ஏமாத்திரம் சேர்த்துக்கிட்டு படிக்கிறான், டவுரி வாங்குறான். கிராமத்துல படிக்காதவனுக்கு 1000 ரூபாய், டாக்டருக்கு 5 லட்சம் ரூபாய். என்ன நீ படிச்சு கிழிச்ச? படிச்சு இந்த அறிவு உனக்கு என்னத்தை தந்துச்சு? இது பொம்பளைகிட்ட வாங்குறது கேவலங்கிற புத்தியாக தந்துச்சா உனக்கு? அப்ப படிக்க படிக்க உன்னுடைய படிப்பு உன்னை சீர்திருத்த மாட்டேங்குது, உன்னுடைய அறிவு சீர்திருத்த மாட்டேங்குது. நாட்டில் போடக்கூடிய சட்டங்கள்னால உன்னை சீர்திருத்த முடியல. ஏன்? எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், தண்ணி காட்டிடலாம் நினைக்கிற. அப்படி நினைக்க கூடாது. சொன்னா ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. இதுக்கு பேர் மறுமை. மறுபிறவியை இஸ்லாம் ஒத்துக்கல. வேற மார்க்கங்கள் சொல்ற மாதிரி இஸ்லாம் மறுமை என்ற வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி தருது. மறுபிறவி என்று சொல்வதை இஸ்லாம் ஒத்துக்கல. மறுபிறவினா என்ன? இப்ப நான் மனுஷனா இருக்கிறேன், நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னா நான் நாளைக்கு கழுதையா பிறக்குவேன். கழுதையா இருந்து நல்லது செஞ்சேன்னு சொன்னா மறுபடியும் நான் யானையா பிறக்குவேன். இப்படி ஒரு நம்பிக்கைக்கு பேர் மறுபிறவிங்கிறது. இதை இஸ்லாம் ஒத்துக்கல. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பிறவிதான் அது நீ எடுத்திருக்கிற இந்த பிறவி. இந்த பிறவிக்கு பிறகு நீ மரணித்து விடுவாய். ஒரு கட்டத்தில் மொத்த உலகமும் அழிக்கப்படும். இப்ப நம்ம எல்லாம் தனித்தனியா மரணிக்கிறோம். இது போக டோட்டலா உலகத்தை முழுசும் கடவுள் அழிப்பார். அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் இருந்து கடைசி காலத்தில் அழிக்கப்பட்டவர் வரை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்தார்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப உயிர்ப்பிப்பார் கடவுள். நம்ம எல்லாம் இறந்து போன நம்மளை திரும்ப உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். கெட்டவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார், அதுல அவர்களுடைய தப்புக்கு தகுந்த மாதிரி அதுல வீழ்ந்து கிடப்பார்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இப்படி இதை நம்புறதுனால எனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய சில கஷ்டங்களை பொறுத்து கொண்டு நல்லது செய்வேன். நல்லவனா இருக்கிறது கஷ்டம் தானங்க. இந்த உலகத்துல விபச்சாரம் பண்ணலான்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பார்க்கலாம்ல, ஜாலி தானே, நல்லா அப்படி நினைக்கிறான் ஒருத்தன். அப்படிலாம் பண்ணாதானே அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஏமாத்துறோன்னு வைங்க, லஞ்சம் வாங்கணும்னு வைங்க, தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறத விட லஞ்சத்துல நிறைய அள்ளலாம். அப்ப நிறைய அள்ளுறத தடுக்கிறாங்களே, கஷ்டமா தான் இருக்குது. இங்க கஷ்டப்பட்டா உன்னை எதுக்கு கஷ்டப்பட சொல்லுது? இருக்கிற சோத்தை தெருவுல கொட்டிட்டு பட்டினியா கிடந்த இஸ்லாம் சொல்லுது. முறைகேடாக வருகிற இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி நீ ஆசைப்படாத, அந்த கஷ்டத்தை தாங்கிக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம கஷ்டப்படுத்த சொல்ல, உழைச்சி திங்கிறத இஸ்லாம் அனுமதிக்குது, முறையான வாழ்க்கை நடத்த அனுமதிக்குது. துறவரமாய் போய் ஆசையை அறுத்துக்கன்னு சொல்லல, முறையா கல்யாணம் பண்ணி அந்த ஆசையை தீர்த்துக்கன்னு சொல்லுது. எதை வேணாங்குது? அடுத்தவனுடைய சொத்தை ஆசைப்படுறதும்
அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிறதும், பிறன்மனை நோக்குவதும், மோசடிகள் செய்வதும், மனித குலத்துக்கு கேடு செய்வதும், இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டால் உலகத்தில் நீ நல்லா இருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்தால் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கஷ்டத்தை விட பெரிய கஷ்டத்தை கடவுள் தந்துவிடக் கூடாது என்று நினைத்தால் நீ இதை செய்ய மாட்டா. இப்படி வந்தா நம்ம எல்லாரும் நம்பிட்டோன்னு வைக்க, நம்ம எல்லாருமே ஒரு கடவுள்கிட்ட மாட்ட போறோம் நம்பணும்னு வைக்க, கலப்படம் பண்ணுவோமா? 1 கிலோன்னு 900 கிராம் எடுத்து கொடுப்போமா? உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வியாபாரம் பண்ணுவோமா? அப்ப எல்லாத்துக்கும் தானே நல்லது. அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொர்க்க நரகத்தை சொல்லுது. அது நம்புறது உலகத்துக்கு நல்லது, கெட்டது ஒண்ணும் கிடையாது. ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் மாரிமுத்து. நான் மயிலாடுதுறையிலிருந்து வருகிறேன். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த தாயின் காலடியில் கீழே விழுந்து வணங்குவது இஸ்லாமிய மதத்தில் தவறு என்று கூறப்படுகிறது. இது ஒரு அகந்தையின் வெளிப்பாடு என்றால் தோன்றுகிறது. இதற்கு சரியான பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. தாயின் காலடியில சொர்க்கம் இருக்கு. தாயின் காலடியில சொர்க்கம் இருக்குன்னா தாயாரை நிப்பாட்டி வச்சு காலடியில ஒரு 200 அடி தோண்டி பார்த்தா உள்ளுக்கு சொர்க்கம் இருக்குமா? இருக்காது. தாயின் காலடியில சொர்க்கம் இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நகண்டுக்கிற சொல்லி கிணறு வெட்டி பார்த்தா கூட சொர்க்கம் உள்ள இருக்குமா? இருக்காது. இது ஒரு இலக்கிய சொல். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னா காலடியில இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. காலுக்கு காலுங்கிற அர்த்தமும் இல்ல, கால அடிக்கு கால அடிங்கிற அர்த்தமும் இல்ல. அது கீழே இல்ல, இருக்காது. வேற என்ன அர்த்தம்? தாயாருக்கு கட்டுப்பட்டு நடந்தால், தாய்க்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்தால், தாயார் மனம் கோணாமல் நடந்தால், தாரத்தின் பேச்சை கேட்டுக்கிட்டு தாயை வெளியே வரட்டாம இருந்தா, தாயை கண்ணியமான முறையில் நடத்தினா, அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்தால் உனக்கு கடவுள் சொர்க்கத்தை தருவாரு என்பதை இலக்கிய நயத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர காலுக்கு கீழேயே சொர்க்கம் இருக்குங்கிற அர்த்தத்தில் அவர்கள் சொல்லவே இல்லை. அது இல்லவும் இல்லை. உங்களுக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் நல்ல ஒரு பொம்பளை இருக்கான்னு கேட்டா நிலவு மாதிரி பிரகாசிக்குதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா லைட்ல அமைச்சு போட்டுருவோமா? ராத்திரில வெளிச்சம் வருமா மூஞ்சில இருந்து? நிலவு மாதிரி இருக்கிறாண்டா என்ன அர்த்தம்? அது சும்மா சொல்லிக்கிறது, அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி தான் இலக்கியமான வார்த்தைகளை இலக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப வருவோம். அப்ப தாயின் காலடியில் சொர்க்கம் என்பதற்கு காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற கூடாது. காலடிங்கிறதுக்கு என்ன? நம்ம கூட சொல்லுவோம், ஏண்டா நீ அவன் காலடியில கிடக்குறேமோ. ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு எப்பவும் சேவகம் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஏண்டா அவன் காலில் உளுந்து கிடக்குறேமோ. காலில் உளுந்துலாம் கிடக்க மாட்டாரு, அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? ஏண்டா காலில் உளுந்து கிடக்குற, அவன் காலில் ஏண்டா உழுவுற அப்படின்னு சொல்லுவோம். சண்டைக்காரன் காலில் உழுவுறதுக்கு பதிலாக சாட்சிக்காரன் காலில் உழுவுறன்னு சொல்லுவோம். அப்ப சாட்சிக்கு மாற்றி சொல்லுவோமோ? சாட்சிக்காரன் காலில் உழுவுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலில் உழுவுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் காலில் உழுவுறது அர்த்தம் இல்ல, அவனை காம்ப்ரமைஸ் பண்றது அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை சரி கட்டுவது என்று அர்த்தம். அந்த மாதிரி தான் தாயின் காலடியில சொர்க்கம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை வச்சுக்கிட்டு காலில் உழுவுறதை நியாயப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மனிதன் என்ற முறையில தாயா இருந்தாலும் மகனா இருந்தாலும் மனிதன்ல எல்லாரும் சமந்தான். கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் எல்லாரும் சமந்தான். அப்பனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் எல்லாரும் சமந்தான். ஆசிரியரா இருந்தாலும் மாணவரா இருந்தாலும் மனிதன்கிற முறையில் எல்லாரும் பகுத்தறிவுங்கிற முறையில் உனக்கு கடவுள் பகுத்தறிவு என்ற கிரீடத்தை தந்திருக்கிறார். அதை உன்னுடைய தலையில அமைத்திருக்கிறார். தலையில 6 அறிவும் சேர்ந்திருக்கிற ஒரு பார்த்து தலை. உடம்பு முழுசும் ஒரு அறிவு தான் இருக்குது, தொட்டு அறிவு மட்டும்தான் இருக்குது. பார்க்கிற அறிவு தலையில தான் இருக்குது, கேட்கிற அறிவு தலையில தான் இருக்குது, முகர்ற அறிவு தலையில தான் இருக்குது, சுவைத்து அறிவு தலையில தான் இருக்குது, தொட்டு அறிவும் சேர்ந்து இருக்குது. எங்களை தொட்டாலும் உணர முடியும். பிளஸ் பகுத்து அறிகிற அறிவும் தலையில தான் இருக்குது. அப்ப கடவுள் 6 அறிவையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு உறுப்பை கொண்டு போய் மனித உறுப்புகளிலேயே கீழே இருக்கக்கூடிய காலில் வைத்து விடாது. யாரு காலிலும் வைத்து விடாது, எந்த மகான் காலிலும் வைத்து விடாது, எந்த தலைவன் காலிலும் வைத்து விடாது, கணவன் காலில் வைத்து விடாது, அம்மா காலில் வைத்து விடாது, அப்பன் காலில் வைத்து விடாது. உன்னுடைய நீ அப்பன் மகன் நீ பார்க்காத, இது என்னன்னு பாரு. இது ஒரு கிரீடம். ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு கிரீடம் உனக்கு தரப்பட்டிருக்கு. பகுத்தறிவு என்ற கிரீடம் தரப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை எந்த கட்டத்திலும் கீழே இறக்கிறாத.
நபிகள் நாயகத்திட்ட ஒருவர் வருகிறார், நபி தோழர். அவர் உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி, உலகம்னா என்ன, இதுவும் இலக்கியம் தான். ஒரு 5-6 ஊருக்கு போயிட்டு வர்றாரு. அந்த காலத்துல எப்படி உலகம் எல்லாம் போனாரு கேட்கக்கூடாது, இதுவும் இலக்கியமா சொல்ற வார்த்தை. 5-6 ஊருக்கு போய் சுத்திட்டு வர்றாரு. அங்கெல்லாம் என்ன பாக்குறாருன்னு கேட்டா, தலைவர்கள் காலில் மக்கள்லாம் விழுந்து விழுந்து கும்பிடுற காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் மனசுல ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்? எவன் காலில எல்லாம் விழுகுறாங்க, இந்த மாதிரி கேடுகட்ட ஆட்சி தலைவர் காலில எல்லாம் விழுகுறாங்க. நம்ம நபிகள் நாயகம் எவ்வளவு சுத்தமான ஆளு, எவ்வளவு புனிதமான ஆளு, எவ்வளவு சிறந்த ஒரு வழிகாட்டி, நம்ம அவங்க காலில் விழணும் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிக்கிட்டு சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாரு. மதீனால நபிகள் நாயகத்தினுடைய ஊர். மதீனாங்கிற ஊருக்கு வர்றாரு. வந்த உடனே நபிகள் நாயகத்தை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல பகுதிகளுக்கெல்லாம் சென்றேன், அங்கெல்லாம் அந்தந்த தலைவர்களுக்கு மக்கள் காலில் விழுகிற காட்சியை பார்க்கிறேன். அப்படி விழுவதற்கு உங்களுக்குத்தான் அதிகமான அருகதை இருக்கிறது. அப்படி விழுவதற்கு மற்ற எல்லா தலைவர்களை விடவும் உங்களுக்கு தகுதி கூடுதலா இருக்குது. உங்க காலில் நான் விழ போறேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகத்திட்ட உங்க காலில் நான் விழ போறேன்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, முடியாது. எந்த ஒரு மனிதனும் காலில் விழக்கூடாது. நபிகள் நாயகம் தன் காலில் விழ வந்தவர்களை தடுத்து, அவங்க பெரிய குரு, பெரிய மத குரு, அவங்க தான். எந்த மனிதனும் அதை சொல்லும் போது, கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாதே, எப்படி என் காலில் விழுவ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் தன் காலில் விழ வந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி தடுத்தார்கள். ஒரு கட்டத்திலையும் தன் காலில் யாரும் விழுந்து அனுமதிச்சதே இல்லை. ஒரு காலில் விழாத ஒரு மனிதர் உலகத்தில் தலைவர் இருந்தார் சொன்னா நபிகள் நாயகம் மாத்திரம் தான். யாரும் அவர் காலில் விழ விடவே இல்லை. விழுவதற்கு அவ்வளவு பேர் தயாரா இருந்தாங்க, விடல. காலில் உள்ளவர் கிடக்கட்டவங்க குனிய கூடாதுன்ட்டாங்க. ஒரு மனிதரை கண்டவன புரியுங்க, கூனி குறுகி சுயப்படி நிமிர்ந்து நிக்க இஸ்லாம் எல்லாருக்கும் கற்றுத்தருது. முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் இப்படித்தான் நிக்கணும். தலைவனை கண்டவன, வேலைக்கார முதலாளி கண்டவன, ஐயா இஸ்லாம் இதை ஒத்துக்கிறாரு. ஏண்டா நீ வேலை செய்யறவன் கூலி தர்றான், ஏன் கட்டிக்கிட்டு நிக்கிற, எதுக்கு கூனி குறி எஞ்சான் உடம்பு ஒரிஜனாக்குற, நிமிர்ந்து நெல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த தலைவனுக்கு முன்னாடியும், எந்த மதகுருக்கு முன்னாடியும், எந்த வாத்தியாருக்கு முன்னாடியும், எந்த முதலாளிக்கு முன்னாடியும், எந்த ஒரு சக்தி வாய்ந்தவனுக்கு முன்னாடியும் யாரும் கீழே விழக்கூடாது, குனியக்கூடாது. இப்படி ஒரு பயிற்சி கொடுத்தவங்க நபிகள் நாயகம். அதனால அவங்க தாயின் காலடியில் சொர்க்கம்னு சொன்னா தாய்க்கு நான் கேட்கிறேன், எனக்கு தெரியும் எத்தனை சகோதரர்கள் தாயின் காலில் விழுவார்கள். எப்ப விழுவார்கள்? ஒரு பண்டிகையில, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில. அடுத்த நாள் வேலைக்கு சோறு கொடுக்க மாட்டார்கள். தாயின் காலடியில விழுவார்கள். தாய்க்கு சோறு போடுவார்களா? தாய் மனம் கோணாமல் நடப்பார்களா? கல்யாணத்தில் கொண்டாட்டி கூட்டிட்டு போய் ஆசி வாங்குறதுக்கு விழுவார்கள். அதுக்கப்புறம் போடி வெளியேற்றுவாங்க. எத்தனை முதியோர் இல்லங்கள் கும்பமேளாவில் விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்களேன். பாத்தீங்களா பேப்பர்ல? கும்பமேளாவில் போய் தாயெல்லாம் கூட்டிட்டு போய் குடிக்க போகலான்னு சொல்லிட்டு இந்த வயசு காலத்தை எப்படி மேய்க்கிறது அங்க விட்டு ஏன்ட்டானுவ. நீ என்ன தாயின் கால நீ விழுந்தா என்ன உருவாட்டி என்ன? தாய்க்கு சோறு குடுறா, தாயை புண்படாம கவனிச்சுக்கிறான்னு சொல்லுது இஸ்லாம். நபிகள் நாயக தாய் என்ன குறைச்சா மதிப்பிட்டாங்க. ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலேயே நான் அதிகம் கடன் பட்டது யாருக்கு கேட்கிறாரு. நபிகள் நாயகன் சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாயாருக்கு. மறுபடி கேட்கிறாரு, ரெண்டாவது யாருன்னு. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு விளங்குது, விளங்கிட்டு உன் தாயாருக்குங்கிறாங்க. முதல்ல கேட்டாரு, மனிதர்கள் நீ அதிகம் கடப்பட்டது உங்க அம்மாவுக்குட்டாங்க. அடுத்தபடியாக யாருங்கிறாரு, உங்க அம்மாவுக்கு தான். அடுத்தபடியாக யாரு, அம்மாவுக்கு தான். அடுத்தபடியாக யாரு, உங்க அப்பாவுக்குங்கிறாங்க. தாய்க்கு அடுத்து ஒண்ணு இல்லைங்கிறாங்க. அடுத்தது இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் தாய்க்கு அடுத்து தகப்பன் கூட வர முடியாது, அதுக்கு அடுத்து கூட தகப்பன் கிடையாது. தாய் 40வது படியில இருக்குன்னு சொன்னா தகப்பன் முதப்படியில இருக்கிறான். அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி உன்னுடைய தாயை பேணுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். அதனால காலில் விழுறத விட்டுப்புட்டு ஒழுங்கா கவனிங்க. அம்மாமார்களுடைய மனசு புண்படாம அவங்கள வச்சுக்கிறங்க. அதான் நல்லது. அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முத்து அன்பழகன், சீர்காழி. உங்கள் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்பது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமா, இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்கள் மதம் என்ன சொல்கிறது என்பதற்கும்
இறை நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அதிகப்படியான தவறுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அதிகமாக பிச்சை எடுப்பவர்களும் இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி யாரும் எந்த இடத்திலும் பிச்சை கேட்பதோ எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலையில் இறை நம்பிக்கை எப்படி மக்களுக்கு ஒத்துழைப்பதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இறை நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்லக்கூடியவன் தான் அம்புட்டு தப்பு பண்றான். முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான், இந்துன்னு சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான், கிறிஸ்டின் சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான். அவன் நல்லா இறைவனை நம்புறான். இறைவனை நம்புறவன் தான் தப்பு ரொம்ப செய்யறான். நம்பாதவனோட ஜாஸ்தியா செய்யறான். பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, இவன் தான் ஜாஸ்தியா பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நீங்க இறை நம்பிக்கை உள்ளவங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? இறைவன் அவன் நம்பி இருக்கிறாங்கிறத எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க? அவன் சும்மா சொல்லிக்கிறான். இறை நம்பிக்கை இருக்கிறத எப்படி தீர்மானிக்கணும்னா அவனுடைய நடத்தையை கொண்டுதான் தீர்மானிக்கணும். இறை நம்பிக்கை உள்ளவனை எப்படி தீர்மானிக்கணும்னா அவன் இப்படிலாம் நடக்கிறான்னு சொல்றீங்கல்ல, அதுல இருந்து அவனுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு முடிவுவாங்க. ஒருத்தன் வந்து கலப்படம் பண்றான்னு சொன்னா இவன் கடவுளை நம்பல, கடவுளை பத்தி பயப்படல. அதான் அதுக்கு அர்த்தம். நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுனால அவன் பயப்படுறான் ஆயிருமா? ஒரு தாயை, இப்ப நான் சொன்னேன்ல, தாயை மதிக்கிறேன்னு சொல்றான். நான் தாயை மதிக்கிறேன், என்னடி அரைஞ்சிட்டு நான் தாயை மதிக்கிறேன், வெளியே போடி தாயை மதிக்கிறேங்கிறான். அம்மாவை ஒரு அறை கொடுக்குறான், நான் தாயை மதிக்கிறேன், வெளியே போடி தாயை மதிக்கிறேன்ங்கிறான். இதான் மதிக்கிறது? அவன் தான் தாயை மதிக்கிறேன்னு சொன்னானே, அப்படிப்பட்டவன் நடக்கிறான்னு கேட்பீங்களா? இவன் தாயை மதிக்கலன்னு முடிவு வருவீங்களா? மதிக்கலன்னு முடிவு வருவீங்க. அது மாதிரி ஒருவன் இறைவனை நம்புகிறானா என்பதை அவனுடைய நடத்தையை வச்சு தீர்மானிங்க. அவன் நல்லவனா நடந்தாதான் கடவுள் ஒரு சூப்பர் பவர் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவனிடத்து தவறு குறையும். நீங்கள் இப்படிப்பட்ட முஸ்லீம்களை, இப்படிப்பட்ட இந்துக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பேர் ஏமாத்துறான். அவ்வளவு பேரும் கடவுளை நம்பல, ஒழுங்கா நம்பல, நம்ப வேண்டிய விதத்தில் நம்பல, கடவுள் ஒரு சூப்பர் பவர் நம்பல, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு நம்பல. அப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவங்க சொல்றதுதான் நீங்கள் இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு வழங்குறதுனால இந்த கேள்வி பிறக்குது. அதனால அவங்க நடத்தையை வச்சுட்டு நீங்க இறை நம்பிக்கை இருக்கா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். 17 வணக்கங்க எல்லாருக்கும். என் பேர் சரவணன். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது முஸ்லீம் பெண்கள் ஆட்சி ஆளக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் பிற நாடுகளில் தலைமை பொறுப்பில் முஸ்லீம் பெண்கள் இருக்கிறார்கள். அது எப்படி இருக்கலாம்? அதாவது பெனாசிர் பூட்டோ தலைமை பொறுப்புக்காக போட்டிட்டாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவங்க வந்து போட்டிட்டாங்க. அதுபோல இருக்கும்போது இங்கேயும் வந்து பாத்திமா பீவின்னு இருக்காங்க. ஆனா வந்து முஸ்லீம் ஊர்லயே சின்ன ஊரா இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ஒரு ஜமாத்துன்னு வச்சு அதுல வந்து இப்போ ஒரு கவுன்சிலருக்கே போட்டி வர்றாங்க. அது வந்து ஒரு பெண்கள் உள்ள வார்டு அப்படின்னா அங்க வந்து ஜமாத் இருக்குன்னு வச்சுங்க, அதுல வந்து பெண்கள் வந்து இதுல போட்டிடுறது முஸ்லீம் இதுல வந்து கிடையாது வழக்கத்தில் அப்படின்னா ஒரு சாரார் வந்து அதை ஏத்துக்கிறாங்க, ஒரு சாரார் வந்து அதை ஏத்துக்கிறது இல்லை. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இது மாறுபட்ட கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்துல வந்து இறந்தவர்களோட வீட்டுக்கு போனா குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு.